ஹலோ காய்ஸ், வாட்ஸ் அப் எவ்ரிவன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா as usual நம்ம ஏகே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, அதுக்கு முன்னாடி ஏகே ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஏகே வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். யா என்ன ஏகே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், பக்கவா இருக்கேன். யா ஓகே சூப்பர். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த இங்கிலாந்து டீம் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய விஷயம் வந்து அவனுக்கு வந்து சுத்தமா அதுல எப்படி சொல்றது, அவங்க கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவங்க என்ன வேணா பண்ணலாம். பட் ஏன் இப்படி பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சொல்லுங்க. ஸோ ஒன் டேக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அன்டில் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு இவரை டிஸ்மிஸ் பண்ற வரைக்கும், ஃபில் சால்ட்டை டிஸ்மிஸ் பண்ற வரைக்கும் வந்துட்டு மேட்ச் இங்கிலாந்து கையில தான் இருந்தது. அப்பவே வந்துட்டு ஒரு 300 ஆன் போர்டு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஓகேவா? இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹாரி ப்ரூக், ஜோய் ரூட்ஸ்லாம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வேகமாக அடிச்சு ஆடி அவங்க விக்கெட்டை த்ரோ பண்ண மாதிரி தான் இருந்தது. தவிர அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு யாருமே ஒருத்தவங்க கூட வந்துட்டு ஆங்கரிங் இன்னிங்ஸே பண்ணல. ஒரு ராங் ஸ்வீப் ஷாட்ல வந்துட்டு பட்டர் அக்ஷர் பட்டேல் கிட்ட விக்கெட் கொடுத்ததுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்னது கஷ்டமா இருந்தது பார்க்கறதுக்கே. ஆமா, அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி தான் அவங்க விக்கெட்ஸ் எல்லாத்தையும் த்ரோ பண்ணாங்க. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ இங்க வந்து இங்கிலாந்து வந்து 20 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது கிடையாது. ஓகேவா? எனக்கு வந்து அப்பவே லைட்டா டவுட் இருந்துச்சு, ஏன்டா இந்த இங்கிலாந்து டீம் 20 ஓவர்ஸே ஃபுல்லா விளையாட மாட்டானுங்க, இவனுங்க ஒன் டேல என்ன பண்ண போறானுங்கன்னு சத்தியமா புரியலன்னு நினைச்சேன். பட் நான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சத்தியமா நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இங்கிலாந்து கிட்ட இருந்து. அவனுக்கு வந்து பியூர்லி டாஸ் வின் பண்ணி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா அந்த பயம் தான். இங்கிலாந்து வந்துட்டு டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் போறதுன்றது வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு பேஸ் பால்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு பேட்டர்ன். ஆமா, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம பேஸ் பால்னு சொல்லுவோம். இப்ப பேஸ் பாலா இருக்கட்டும், இல்ல வாலிபாலா இருக்கட்டும், இல்ல பேஸ்கெட் பாலா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நோ மேட்டர் வாட். ஓகேவா? எதுக்கு தேவை ரிசல்ட். நீங்க வந்து பேஸ்பால் விளையாடுங்க, நீங்க வாலிபால் விளையாடுங்க, இல்ல நீங்க கேரம் போர்டு கூட விளையாடுங்க, எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை வந்து ரிசல்ட். நீ வந்து ஜெயிக்கிறியா இல்லையா, அவ்வளவுதான் மேட்டர். 10 மேட்ச் ஆடுறியா, 10 மேட்ச்ல நீ 5 மேட்ச் ஜெயிக்கிறியா, எனக்கு அதுதான் தேவை. அட்லீஸ்ட் 5 மேட்ச் ஜெயிச்சு ஒரு டீம் கூட ஈக்குவல் பண்றியா இல்ல டிரா பண்றியா, அதுதான் எனக்கு தேவை. நீங்க 10 மேட்ச் விளையாடிட்டு 2 மேட்ச் ஜெயிக்கணும், மீது 8 மேட்ச் நாங்க தோக்குறோம்னா வாட் இஸ் நான்சென்ஸ் திஸ்? இது என்ன பேஸ்பால் என்ன இருக்கு இதுல? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சும்மா நீ வந்து இந்த பூச்சாண்டி கட்டுறியா பேஸ்பால்? ஐயோ பேஸ்பால் இங்கிலாந்து ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நீ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து விளையாடு. இல்ல எனக்கு இங்கிலாந்து ஒரு செகண்ட் இருக்கு. எனக்கு வந்து இந்த இங்கிலாந்து பண்றது கூட இல்ல, இந்த கமாண்டேட்டரும் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் இந்த இதுலயும் பண்றாங்க பாரு, பேஸ்பால் அப்படியே மெக்காலம் வந்து அப்படியே திருப்பி போட்டுருவாரு, டீமை பரட்டி போட்டுருவா. டேய் என்னடா இதெல்லாம் அநியாயத்துக்கு அவுத்து விடுறீங்களா? ஒரு அளவுக்கு மனசாட்சியோட அவுத்து விடுங்கடா. 5 ரூபாய்க்கு பில்டப் பண்ண 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பில்டப் பண்றீங்களா? ஒரு அளவு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கிரிக்கெட் நம்ம பிளே பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாம் ரிசல்ட் தான் பாப்பாங்க. இந்தியாவில் வந்து இப்ப T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு. சோ இந்தியா வந்து நாக் அவுட்ஸ்ல எந்த ஒரு மேட்சும் லாஸ் பண்ணாம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. சோ இப்போ வந்து இப்போ விட்டுருங்க, ஒரு 20 இயர்ஸ், ஒரு 30 இயர்ஸ், ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு 2023 சாம்பியன் யாரு? ஏகே ஆஸ்திரேலியா தான். முடிஞ்சு போச்சு, அங்கேயே டாபிக் ஓவர். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுதான் அங்கதான் டாபிக்கே ஓவர். எண்ட் ஆஃப் தி டே வந்து வின் ஆர் லூஸ். சோ நீ வந்து இந்தியா வந்து நல்லா ப்ளே பண்ணாங்கப்பா நாக் அவுட். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்தியா நாக் அவுட்ஸ்ல எல்லாம் கேம் லாஸ் பண்ணவே இல்ல, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அந்த ஒரு 20 வருஷமோ 30 வருஷம் வயசான ஒரு கிழவன் வந்து என்ன மாதிரி அவங்க சின்ன பசங்க கிட்ட சொல்லுவோம், இந்தியா வந்து லாஸ் பண்ணாம வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனல் லாஸ் பண்ணாங்கப்பா. இந்த மாதிரி நான் வந்து 4 பேருக்கு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் தி டே ஆஸ்திரேலியா. தட்ஸ் இட், பாட்டம் லைன். ஓகே, 1983 வேர்ல்டு கப் முன்னால வரைக்கும் இந்தியா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றத பத்தி யாருமே கவலையே படல. வெஸ்ட் இண்டீஸ் தான் பேசுவாங்க. ஸோ 1983 வேர்ல்டு கப் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதுல நடந்த விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் இந்தியானா என்ன எப்படி பண்றாங்கன்றது தான். 2003 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேர்ல்டு கப் தான் 99 வேர்ல்டு கப் 2003 வேர்ல்டு கப்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எனக்கு தெரியும் 2003 வேர்ல்டு கப்ல சௌரவ் கங்குலி அண்ட் ஸ்குவாட் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு.
அது மேட்ச் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 183 1999 வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு நோக்கம். ஒன் செகண்ட் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா 2023 வேர்ல்ட் கப், அது எனக்கு தெரியாது. 2003 வேர்ல்ட் கப் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். 2003 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும், தவிர எனக்கு மத்த தெரியாது. எனக்கு ஜெயிச்சது மட்டும் தெரியும். ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆஸ்திரேலியா வின் பண்ணிச்சு. ஆமா, 4 பால் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனது அந்த மேட்ச்ல தான், அதை பார்த்தாலே தெரியும். சோ ஆக்சுவலா இது அதான் வின்னர்ஸ் வில் ரூல். அது வந்துட்டு எந்த வருஷம் எந்த மில்லினியம்ன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸோ வின்னிங் தான் வந்துட்டு மஸ்டே. இப்போ இங்கிலாண்டோட விஷயத்துல வந்துட்டு பேஸ்பாலோட தியரியே என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் அடிச்சு 3 ஸ்ட்ரைக்குமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவுட். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு பேஸ்பால். வந்த முதல் பால்ல இருந்து பட்டு 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 பட்டுன்னு அடிக்கணும். அது பேஸ்பாலுக்கு ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது 4 ஸ்கொயரை சுத்தி வருவாங்க, ஹோம் ரன் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்துட்டு உனக்கு எல்லாமே கிரைண்ட் பண்ணி இது 2010 வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கீழே தள்ளி தள்ளி ஆடிட்டு இருந்ததுதான். 2020 வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்துட்டு 6 போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் மூவி பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு த்ரில்லர் மூவி, சர்ப்ரைஸ் மூவி பாக்குற மாதிரிலாம் இருந்தது. இப்பெல்லாம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த பேஸ்பாலுக்கு வந்து சிம்பிளா என்ன நீங்க என்ன நீங்க சொல்ல வந்ததுல இருந்து எனக்கு என்ன நான் என்ன அசஸ் பண்றேன், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பேஸ்பால்லாம் எல்லா பாலும் ஹிட் பண்ண போறோம், அதானே ஏகே? ஆமா, பேஸ்பால்னா நீங்க 3 ஸ்ட்ரைக் கண்டினியூஸா விட்டீங்கன்னா அவுட், ஓகேங்களா? அதே மாதிரி முதல் பால்ல இருந்தே அடிக்கணும். டொக்கு வைக்க ஆடுறதுலாம் அங்க ஒண்ணுமே இல்ல. தட்டி விட்டு சிங்கிள் அடிக்கிறதுலாம் இல்லவே இல்ல. நீங்க தூக்கி அடிச்சுட்டு அந்த ஃபுல் 4 ஸ்கொயர்ஸையும் சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் ரன். அப்ப நான் என்ன சொல்றேன், இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் நீங்க கழிச்சிட்டு நீங்க குயிட் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க பேஸ்பாலுக்கு அப்படியே போயிடுங்க, டீம் எடுத்துட்டு போயிடுங்கன்ற. பெர்ஃபெக்ட். ஆமா ஆமா, அது வேற ஒரு கேம். அது ஏகே இல்ல ஏகே, அது டோட்டலி டிஃபரண்ட். பேஸ்பால்ன்றது டோட்டலி டிஃபரண்ட். ஓகேங்களா? அந்த டெமோவை எடுத்து நீங்க இதுல எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து ₹1 கூட பிரயோஜனம் இருக்காது. நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஒரு ஃபெயிலியரா தான் போய் முடிவீங்க, தவிர நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏகே. ஓகே, நம்ம இங்கிலாந்து பத்தி பேசியாச்சு. நம்ம வந்து லெட்ஸ் மூவ் ஆன் இந்தியா. சோ இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஷேஸ் ஐயர், சுப்மன் கில், சோ ஹர்ஷித் ராணா, சோ ரோஹித் சர்மா ஃபார்ம் ஒரு கன்சர்ன்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராபிக்குள்ள திரும்பி வந்துருவாரு, வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்துட்டு கேப்டன்சி பண்ண போறாரு. ஸோ அவரை பத்தி பேசுறதுல நோ யூஸ். மேபி வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராபில நல்லா பேட்டிங் பண்ணிட்டாருன்னா அது வந்துட்டு பிளஸ்ஸா எடுத்துக்க வேண்டியதுதான். எப்படி வேர்ல்டு கப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக்கிங் பண்றாரு அந்த மாதிரி. இப்போ இல்ல இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மாக்கு நீங்க எப்படி ஃபேவரா பேசுறீங்களா இல்ல எப்படி? இது வாட் இஸ் திஸ்? இதே மட்டும் நீங்க இல்ல ரோஹித் சர்மா என்ன கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா டிரா பண்ணிட்டு நீங்க வேற ஒரு ஆள் எடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்ல கேப்டன்சிக்கே. பட் வந்துட்டு இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டு வயசாயிட்டாங்க, அதனால வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா க்ரூயல் எல்லாம் பேச முடியாது, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு டிக்ளேர் பண்ண போது ரிட்டையர்மெண்டா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி 2027 வேர்ல்டு கப்புக்குலாம் அவரை கொண்டு போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவரும் சரி, இன்ஃபேக்ட் விராட் கோலியை கூட வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் இன்னொரு 1 வருஷம் ஆன சாம்பியன்ஸ் டிராபிலேயே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடணும் ரிட்டையர்மெண்ட். அதுதான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு. அவங்க கேரியர்ல அப்படியே அழகா முடிச்சுட்டு போறது. ஒரு ராயல் சென்ட் ஆஃபா இருக்கும் எனக்கு பொறுத்தவரைக்கும் கிரிக்கெட். ஏன்னா நீங்க விராட் கோலியா இருக்கட்டும், இவங்க வந்து சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு ராயல் சென்ட் ஆஃபா இருக்கும் ப்ராபபிலி எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆமா, அதுதான் நீங்க கிரிக்கெட்டுக்கு பண்ற ஜஸ்டிஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர், சின்ன பசங்க 24 வயசுக்குள்ள வந்துட்டு பட்டு டபுள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. சச்சின் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அடிச்ச ஒரே ஒரு டபுள் செஞ்சுரிய 1 or 2 இயர்ஸ்லயே வந்துட்டு பசங்க அடிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல வந்துட்டு எக்ஸாக்ட்லி 20 மாசத்துலயே அடிச்சு போறானுங்க. பெர்ஃபெக்ட், ஓகேங்களா? ஒவ்வொருத்தர் 2-3 டபுள் ஹண்ட்ரட்ஸ் கூட வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி சுமன் கில்லோ இல்ல வந்துட்டு இவங்களோ சொல்றேன், தெரியல எனக்கு. 1 or 2 எக்ஸா இவன் இஷாந்த் கிஷன் பங்களாதேஷ் கிட்ட ஒரு வாட்டியும் வேற ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயோ யாருக்கிட்டயோ ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க டபுள் செஞ்சுரி இப்போ ரொம்ப நேச்சுரல் ஆயிடுச்சு. ஸோ சச்சின் அடிச்சபோது இந்த மேன் இந்த வேர்ல்ட், அதுக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துட்டு 237 ரன்ஸ் 10-15 வருஷத்துக்கு முன்னாலே சச்சின் அடிக்கிறதுக்கு முன்னால அடிச்சுட்டாங்க. பட் அது வந்துட்டு யாருமே பெருசா பேச மாட்டாங்க.
ஏன்னா ஃபர்ஸ்ட் மேன் இன் தி யூனிவர்ஸ் டு தி ஸ்கோர் 200 இன் ODI அகைன்ஸ்ட் அட்லஸ். எனக்கு இது சத்தியமா இப்பதான் புதுசா கேக்குறேன் இது. ஆமா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஒரு பொண்ணு வந்துட்டு 237 ரன்ஸ் ஆர் சம்திங் ஒன் டேஸ்லயே அடிச்சிருந்தாங்க பிஃபோர் சச்சின் ஸ்கோரிங் டபுள் செஞ்சுரி. ஒன் டேல நான் சொல்றேன், டெஸ்ட்ல வந்துட்டு பிரேக். ஆமா பிஃபோர் சச்சின். ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள். பட் வி ஆர் இந்தியன், வி லவ் கிரிக்கெட். அதனால வந்துட்டு சச்சினை பை டிஃபால்ட்டா காட்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணாரு. அந்த ஸ்டார்டம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷரும் தான், இல்ல சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு இப்ப ரோஹித் சர்மா, கோலி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்டார்டம் ஒரு ப்ரெஷரா இருக்கு. அவங்களால வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு ஆட. ஏன்னா இப்ப என்ன வந்துட்டு கிரிக்கெட் ஆட சொன்னீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 5 பால் 5 6 அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு இன்னைக்கு என்னால பண்ண முடியாது, ஓடவே முடியாது. சும்மா அப்படி வந்தா ஏதோ ஒரு மேட்ச் ஜாலியா ஆட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறோம் நம்ம. ஸோ அது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு டெஃபினட்டா ரோஹித் சர்மாவும் வந்துட்டு வந்திருப்பாங்க, கோலியும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். அவங்க வந்துட்டு அவங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஏதோ வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி அதோடு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது வந்துட்டு அவங்களுக்கு நல்லது. ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு விராட் கோலியை பார்ப்போம்னு நினைக்கிறேன். மேட்ச்ல பார்ப்போம் எப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் we hope AK வந்து இது சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஷேஸ் ஐயர் வந்து லாஸ்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது. விராட் கோலி கடைசி டைம்ல அந்த நிக்கில் கொஞ்சம் இன்ஜுரின்றனால எனக்கே சான்ஸ் கிடைச்சுன்னு சொன்னாரு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஷேஸ் ஐயர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 50 ஓவர்ஸ்ல வந்து ஓகேமா, ஓகேங்களா, 50 ஓவர்ஸ்ல சூப்பரா தான் பிளே பண்றாரு. நம்ம 20 ஓவர்ல டெஸ்ட் மேட்ச்ல பேசலாம். சோ அதே மாதிரி நேத்து ஷார்ட் பாலும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டாக்கிள் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, 2 6 10 அடிச்சுட்டு விளையாடுனாரோ எப்படியே வந்து ஷார்ட் பால் வந்து எப்படியே மேனேஜ் பண்ணிட்டு ஒரு அந்த 50 அந்த அடிச்ச 50 பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த சில பேட்ஸ்மேனா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஷேர் செய்யறது பண்ணவே இல்லை. எல்லாம் காம்பாக்டா விளையாடினாரு, நல்ல ஒரு ரன் ரேட்ல விளையாடினாரு. சோ ஆக்சுவலி எனக்கு பாத்தீங்கன்னா T20 ரன்ல ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த 50. சோ ஒன் டே மேட்ச்க்கு ப்ளே பண்ற மாதிரியே இல்லை. such a phenomenal knock by ஷேஸ் ஐயர். சோ ஷேஸ் ஐயரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷேஸ் ஐயர் வந்துட்டு அதான் அவரோட கிளாஸை காட்டிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இனியும் வந்துட்டு அவரை நீங்க இறக்கி விடலாம் முடியாது. மேபி விராட் கோலி வந்தா ஒண்ணு வந்துட்டு நீங்க சுமன் கில் இல்லைன்னா SSV ஜெய்ஸ்வால் இந்த 2 பேரு மேலதான் வந்துட்டு கை வைக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆமா இப்போதைக்கு வந்துட்டு சுமன் கில்லும் வந்துட்டு ஒரு 80 odd runs அடிச்சுட்டு ரீடைன் பண்றதுக்காக அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுதான் சுக்மன் கில் வந்து ஒரு நல்ல நாக் தான் ப்ளே பண்ணாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில் வந்து ஓகே நேத்து வந்து ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அளவுக்கு ஆடிட்டாரு. இல்ல சுமன் கில் ஆடலன்னா அவர் பிளேஸ் ஆட்டம் கண்டுடா. ஓகே அவரோட இன்னிங்ஸ் வந்து நம்ம எப்பவுமே டினைட் பண்ணல. ஓகேவா? நேத்து வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு, காம்பாக்ட் இன்னிங்ஸ் ஆனாரு. அதுக்குன்னு வந்து சுக்மன் கில் ஃபென்டாஸ்டிக் நாக், ஃபேபுலஸ் நாக், அந்த அளவுக்கு நம்ம பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சுக்மன் கில் இடத்துல நேத்து வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ODI மேட்ச்ல சுக்மன் கில் இடத்துல KL ராகுல் இறங்கி இருந்தா கூட சுக்மன் எக்ஸாக்ட்லி பெட்டரா ஆடி இருப்பாரு. 100% சூப்பரா ப்ளே பண்ணிருப்பாரு. இத நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன், நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இல்ல அது நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் அதான் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ODIல சுக்மன் கில் வந்து 90 பால்ஸ்க்கு 82 காம்பாக்ட்டா விளையாடுனாரு சொல்றீங்க. ஒரு பயங்கரமான நாக். சுக்மன் கில் என்ன ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, 158 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஒன் டே மேட்ச்ல. அப்படி வச்சிருக்காரு இப்படி வச்சிருக்காரு. சுக்மன் கில்ல வந்து நீங்க பெருமை மலை எல்லாம் கொட்டுறீங்க. அவர் ஸ்கோர் அடிச்சாரு தான், நான் இல்லன்னு சொல்ல, அடிச்சாரு. ஐ வில் அப்ரிஷியேட் யூ. அது நான் டினைடே பண்ணல. சுக்மன் கில் பிளேஸ்ல நீங்க KL ராகுல இறக்கி விட்டுருந்தீங்கன்னா KL ராகுல் சுக்மன் கிலோட 100 டைம்ஸ் பெட்டரா ப்ளே பண்ணிருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? சுக்மன் கில் அடிச்ச ஸ்கோரோட டபுள் மடங்கு ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. அதை விட அதிகமான கிளாசிக்கான ஷாட் விளையாடி இருப்பாரு. KL ராகுல் என்ன பண்றீங்க? KL ராகுல் என்ன பொம்மையா உங்களுக்கு? எங்க நினைச்சாலும் அங்க இறக்கி விடுறீங்க, மாத்தி 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 நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் இன் டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. அக்ஷர் பட்டேல சர்ப்ரைஸ் பேக்கேஜா வந்துட்டு இருக்காரு. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. KL ராகுல் நாட் ஏ சைல்டு டாய். ஓகேவா? வச்சு விளையாடுறீங்க. பாவையா KL ராகுல், அவன் இன்னசென்ட் ஃபெலோயா. இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், அவன் எபிலிட்டி அதெல்லாம் விடுங்க. கௌதம் கம்பீரோ ரோஹித் சர்மாவோ தனியா KL ராகுல கூட்டு போயிட்டு ரூம்ல நிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் KL ராகுல் மூஞ்சிய பாருங்களேன். பால் வடிகிற மூஞ்சிராது.
பாவண்டா அவன் கேள்றாங்க. அவனை போயிட்டு 5 அனுப்புறீங்க, இல்லனா 7 அனுப்புறீங்க, இல்லனா திடீர்னு டெஸ்ட் மேட்ச்ல ஓபனிங் பண்ண சொல்றீங்க. டேய், ஒரு பிளேயர் ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்கலாம், அதுக்குன்னு அவன் கேரியரே நீங்க அப்படி குழி தோண்டி புதைச்சி மண்ணை விட்டு முடிச்சிருவீங்க போலயே. இந்த மாதிரி இருந்தா ஆமா, அவருக்கும் கான்பிடென்ட் கம்மியாயிடும். நம்ம எங்க இறங்க போறோம்ன்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அக்ஷர் பட்டேல மேல அமைச்ச டைம்ல வந்துட்டு நீங்க கேஎல் ராகுல் அமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா கூட பெர்ஃபார்ம் பண்ணியதுக்கான சான்சஸ் இருக்கு. அக்ஷர் பட்டேல நான் கம்மியா எல்லாம் சொல்ல, குட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல சுக்மன் கில் வந்து அந்த பொறுமையா விளையாடின அந்த நாக்கு நீங்க எல்லாரும் ஆகும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கேஎல் ராகுல் ப்ளே பண்ணிருந்தா சுக்மன் கில்லோட பெட்டரா விளையாடி இருப்பாரா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. டெஃபினட்டா பெட்டரா பண்ணிருப்பாரு. அதுல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சதுனால்தான் சுமன் கில்லால வந்துட்டு அந்த பக்கம் ஓரளவுக்கு பால்ஸ் சாப்பிட்டுட்டு நிதானமா ஆட முடிஞ்சது. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கும் பிரஷர், சுமன் கில்லுக்கு பிரஷர் ஆயிருக்கும். அது பக்கம் ரன்னே வரலன்னா இவர் அடிச்சிருந்தாங்க. ஆனா நிறைய கமெண்ட் எடுத்து சொல்ல மறந்துறாங்க. சுக்மன் கில் வந்து நல்லா காம்பாக்ட்டா விளையாண்டாருப்பா, அவர் வந்து தூக்கி அடிக்கலப்பா. ஏன் தூக்கி அடிக்கலப்பா? லிவிங்ஸ்டன் பாலுக்கு என்ன பண்ணாரு அவரு? ஒரு அரைக்குழி போட்டாரு லிவிங்ஸ்டன், தூக்கி ஸ்ட்ரைட்டா அது கேட்ச் லாங் ஆன்ல. ஷக்கீல் முகமது வந்து டிராப் பண்ணி மிஸ்டச் பண்ணி அவர் விட்டுட்டாரு. 4 விட்டாரு. இல்லனா சுக்மன் கில் வந்து அப்பவே காலி. அப்பவே ஓகேவா? நீங்க வந்து சுக்மன் கில் பயங்கரமா ஆடுறாரு, அப்படி ஆடுறாரு, இருக்காரு, ஆவலாம் கிடையாது. நெத்தின் அளவுக்கு குட் இன்னிங்ஸ் ஆனார். ஓகேவா? ஜஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணலாம். அதாவது அவர் இடத்துல கேஎல் ராகுல் இருந்தா அதோட ஃபினாமினலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சுமன் கில் மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணினோம். அவன் செஞ்சுரி அடிக்கணும்ன்றதுக்காக கேஎல் ராகுல வந்துட்டு நிதானமா ஆட சொல்லி தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதை கேட்டு கேஎல் ராகுல் டிஃபென்ஸ் ஆட போயிட்டு ஆதில் ரஷீல் கீழே காட்டன் பால் அவுட் ஆயிடுவாரு. என்னடா டிஃபென்ஸ் ஆடுமே அப்படின்ற மாதிரி. ஹர்திக் பாண்டியா கிட்டே அது ஹர்திக் பாண்டியா யார் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஒரு ஆட்டிடியூட் ஆன ஒரு 4 பால் பட்டாலு 5வது பால் 6 அடிச்ச உடனே வந்துட்டு இவனுக்கு பிரஷர் ஆயிடுச்சு, நம்மளால 100 அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இவன் மூவ் ஆன் பண்ண போகும்போது கேட்ச் கொடுத்துட்டு அதே ஷாகின் முகமதோட பால்ல வந்துட்டு பட்லர் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. கமிங் பேக் டு ஜெஸ்வால் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெஸ்வால் வந்துட்டு இப்போதைக்கு மேபி நீங்க சொல்ற மாதிரி விராட் கோலி உள்ள வந்தா ஜெஸ்வால் தான் முதல் ஆளா கை வைப்பாங்க அப்படின்றத தாண்டி கீழே ஒரு 2-3 பேரு கூட இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் குல்தீப் யாதவ், அப்புறம் வந்துட்டு அக்ஷர் பட்டேல், இந்த 3 பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ். இதுல 2 பேர் வந்துட்டு நல்லா பேட்டிங். குல்தீப் யாதவ் வந்துட்டு நீங்க பியூர் பவுலரா ஆட போறீங்கன்னா ஒண்ணு அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா வந்துட்டு ஜடேஜா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வைக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு மேட்டர் இருக்கு. அதுல 1 செகண்ட் அதுல வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா 6 bowlers ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, அதுதான் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவேன், ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் ஒரே டீம்ல ஆடலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நெவர் எவர் ஒரே டைப் ஆஃப் bowler, சிமிலர் bowlers. 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் ஃபீல்ட் போடுவாங்க, 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 2 பேர் ஆடுறது என்ன பொறுத்த வரைக்கும் அது மேபி இந்தியா பாசிட்டிவா போகலாம், ஜெயிக்கலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம். பட் அந்த 2 பேர் இடத்துல ஒருத்தரை நீங்க வருண் சக்கரவர்த்தியை உள்ள கூட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இந்த bowler என்ன பண்ணி நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. தொடர்ந்து வந்து ஹர்ஷீத் சிங், முகமது ஷமி, ஓகேங்களா, 2 சீமர், 3வது ஸ்பின்னர் நம்ம ஹர்திக் பாண்டியா. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இல்ல இது வந்துட்டு நார்மலான ஒரு டீம் தான். இந்த டீமோட போகும்போது வந்துட்டு நான் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஹெவியா இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ராவையும் உள்ள சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இடத்துல வந்துட்டு 4 ஃபுல் டைம் சீமர்ஸ் மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க ஒண்ணு ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி டிராப் பண்ற மாதிரி ஆயிடும். அக்ஷர் பட்டேல் பும்ரா இல்லனா இன்ஜூரி ஆயிடுச்சு, இல்லனா இந்த காம்பினேஷன் போனா சும்மா கதி கலங்கோன்னு சொல்றேன். அது ஓகே ஃபைன். இந்தியா bowling வந்துருவோம். சோ bowlingல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யாருக்கு? எல்லாரும் இன்ஜூரில இருந்து வராங்க. ஷமி வராரு, ராணா நல்லா பண்ணிருக்காருல, அப்புறம் என்ன எல்லாம் இன்ஜூரில இருந்து வராங்க. சோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இல்ல ராணா சூப்பரா பண்ணியிருந்தாரு. முகமது ஷமி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அந்த பிரைமுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் பினாமினல் bowling. ஆனா எனக்கு ராணா பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ராணாக்கு வந்து
அவர் வந்து செகண்ட் ஒன் சேஞ்ச் போலர்னு சொன்னாங்க. பிகாஸ் பவர் பிளேல வந்து செம்மையா போட்டு வாங்கிட்டாரு நம்ம பிலிப்ஸ். சாரி ஆமா சால்ட் என்ன பண்ணாரு, ராணாவை ஷார்ட் பாலடா போடுற ராணான்னு இனிமேல் அடுத்த ஓவருக்கு வேணான்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு பொழந்தாரு நம்ம சால்ட். ஆஃப் சைடு போட்டா ஆஃப் சைடு, லெக் சைடு போட்டா மடக்கி விடுறது. ஸோ சரியான ஷாட், ராணாவை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு பிலிப் சால்ட். ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ராணாவை இன்ஃபேக்ட் அந்த நெக்ஸ்ட் ஓவர் கொடுக்கவே இல்லை, ராணாவை கட் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு ரேஞ்சுக்கு சால்ட் போட்டு காட்டிட்டாரு ராணாவை. பிகாஸ் ராணா போடுற லென்த் வந்து சால்ட்டுக்கு வந்து ஐடியல் லென்த். So such ideal ஒரு காம்பாக்டான லென்த். பிகாஸ் நம்ம பிலிப் சால்ட்டோட பேட் லிஃப்ட் பாத்தீங்கன்னா ஹை பேட் லிஃப்ட், ஓகேங்களா? சோ அந்த பேட் ஸ்விங்கே இப்படிதான் போகும். சோ நீங்க அதுக்கு ஷார்ட் ஆகுங்கன்னா இன்னும் வாட்டமா இருக்கும் சால்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு. சோ அதனால வந்து சால்ட்டுக்கு வந்து ஐடியலான லென்த் போட்டு கொடுத்தாரு நம்ம ராணா. சோ ஃபுல் லென்த் போடணும், ஒரு ஃபுல் லென்த் போட மிஸ் பண்ணிட்டாரு. சோ வந்து அவர் லேர்ன் பண்றாரு. ஏகே என்ன பொறுத்த வரைக்கும் ராணா சின்ன பையன், அவன் வந்து ஒரு ஓவர்ல வச்சிட்டு அந்த ஒரு ஓவர்ல ஒரு 26 ரன்ஸ் பண்ணனும், அதெல்லாம் வந்து அவன் லேர்ன் பண்ணுவான். ஹி இஸ் லேர்ன். ஏகே என்ன பொறுத்த வரைக்கும் ராணா அவர் வந்து பயங்கரமான ஃபைண்ட் அவுட் மாதிரி எனக்கு தெரியுறாரு. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டார் ஆவறதுக்கான எல்லா ஒரு சான்ஸும் இருக்கு. வாட் யூ திங்க்? டெஃபினட்டா யா ஷூரா ஒரு நல்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒன் சேஞ்ச் போலராவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்கன்றதுனால அது ஒரு பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. சில நேரங்கள வந்துட்டு நல்ல பெஸ்டா ஜோஃப்ரா ஆச்சரிய கூட பவுண்டர்லாம் இருக்கு. அதுதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் பவர் பிளேல போட எலிஜிபிலிட்டியே கிடையாது, பவர் பிளேல போறதுக்கு இன்னும் ரெடி ஆகல. அதுதான் சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க எப்படி சொல்லாதீங்க, ஒரு ஓவர்ல அடி ஆகுனதுக்காக ஒருத்தர் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஓகேங்களா? மேபி ஹி இஸ் லேர்ன் பண்ணி நல்லா தான் போடுவாரு. பவர் பிளேலயும் எல்லா பவுலரும் வந்து இன்டர்நேஷனல் குள்ள வந்த உடனே அப்படியே பிச்சு மேஞ்சில போடுறது கிடையாது. எல்லாருமே வந்து அடிபட்டு அடி வாங்கி அப் அண்ட் டவுன் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு அஷித் ராணாவும் வருவாரு. பவர் பிளேலயும் ஓவர் போடுவாரு, ஒன் சேஞ்சரும் போடுவாரு, டெட்லயும் போடுவாரு. எல்லா இடத்துல காம்பாக்டா போடுற எபிலிட்டி வரும். அந்த டே வரதுக்காக வெயிட் பண்ணனும். அந்த பொட்டன்ஷியல், அந்த எபிலிட்டி அஷித் ராணா கிட்ட இருக்கு. தட்ஸ் இட். எக்ஸாக்ட்லி. சோ குல்தீப் யாதவ் அந்த இன்ஜூரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் குல்தீப் யாதவ் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. ஏகே வாட் டு யூ திங்க்? ஆமா ஆக்சுவலா வந்துட்டு அவருக்கு லாஸ்ட்ல ஒரு விக்கெட் வந்துட்டு என்ன ஒரு இது அவர் எடுத்தது வந்துட்டு ஷாகித் முகமது ஸ்டம்பிங் அவுட் ஆனாரு. அந்த 2 பாலும் அவர் கொஞ்சம் தடுத்து ஆடி இருந்தாருன்னா அவருக்கு விக்கெட் லெஸ்ஸா தான் போயிருப்பாரு. அதனால ஒரு எக்கானமிக்கலா இருந்தது. ஓகே, அதான் அது ஃபுல் எஃபிஷியன்சி வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல மேபி 9th நடக்கிற மேட்ச்ல வந்துட்டு குல்தீப் யாதவ் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். மேபி அவர் ஷமி மாதிரி வந்துட்டு இது ரீகெய்னிங் மோட்ல தான் இருக்காரு. சோ இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டா வரல அவர்கிட்ட இருந்து. நம்ம செகண்ட் மேட்ச்க்கு போயிடலாம். சோ செகண்ட் மேட்ச் எங்க நடக்குது? ஏகே சொல்லுங்க. செகண்ட் மேட்ச் டாஸ் வின் பண்ணா என்ன சூஸ் பண்ணனும்? கண்டிஷன் எப்படி இருக்கு? பிளேயிங் லெவல் செகண்ட் மேட்ச் அப்புறம் அப்படியே நம்ம ஃபேண்டசி லெவல்னா சொல்லிடலாம். ஜஸ்ட் ஷார்ட் ஏகே. ஓகே, செகண்ட் மேட்ச் வந்துட்டு கட்டக், ஸோ ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். கட்டக் இஸ் வெரி ஒரு நல்ல பிளேஸ் டு பேட். பாரடைஸ், பேட்டிங் பாரடைஸ்ன்னு சொல்ற மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு இடம். நிறைய மேட்சஸ் அங்கே நடந்திருக்கும். நடந்ததுல வந்துட்டு 300+ ரன்ஸ் வந்துட்டு நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு 300 எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. மேபி ப்ராபபிள் 11 வந்துட்டு இந்தியால என்ன சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இங்கிலாந்துல என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டெஃபினட்டா விராட் கோலி உள்ள வருவாரு. விராட் கோலி உள்ள வந்தாருன்னா ஒன்னு சுமன் கில், அப்படி இல்லைன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேர், ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேர். சுமன் கில் கடவுள் ஏகே, அவர் சின்ன கடவுள். அவரை போய் எடுத்தா ஐயோ வாயில அடிச்சுக்கோங்க. விராட் கோலி வந்து 3 பேர் தொட மாட்டாங்க. அவர் வைஸ் கேப்டன், எவ்வளவு பெரிய ஆள் அவரு. 3 பேர் நீங்க 3 பேர்ல யாரா ஒருத்தருக்கு வச்சாங்க. ஜெய்ஸ்வால் டபுள் செஞ்சுரி அடிச்சானே, டேய் வெளிய போடா. தலைவன் விராட் கோலி உள்ள வாண்டா. இதனால சுப்மன் கில் வெளிய. சுப்மன் கில் சின்ன தலைவன், விராட் கோலி பெரிய தலைவன். 2 பேர் உள்ளதான் இருக்கணும். நீ ஜெய்ஸ்வால் நீ யார வராது. நான் வந்து சுப்மன் கில் தான் தொடவே மாட்டாங்க. தொட்டா நெருப்பு ஏகே, கை நம்ம வச்சோம்னா பத்திக்கும் கை. எவ்வளவு பெரிய ஆளு. சுப்மன் கில் போய் வெளியே உட்காரு, வாயில அடிச்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு ஃபயர் அவர் இந்தியால எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவர் எவ்வளவு டேலண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு. அந்த டேலண்ட் வந்துட்டு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பண்ணிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு சுப்மன் கில். ஓவர்சீஸ்லாம் பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரி,
5 செஞ்சுரி வரைக்கும் போயிட்டு இருக்காரு அவரு. சும்மா இருங்க நீங்க. அவரெல்லாம் விராட் கோலி உள்ள வந்தா சுக்மன் கில் எல்லாம் தொட மாட்டாங்க. சுக்மன் கில் எல்லாம் யாரு? அவரெல்லாம் பிரின்ஸ் ஃபயர் அவரெல்லாம். அதனால வந்து யசேஷ் ஜெய்ஸ்வால் பாவம் நம்ம சின்ன பையன், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பையன், அவங்க மேலதான் கை வைப்பாங்க. அவன் மேல கை வச்சா அவன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க வந்து ஜெய்ஸ்வால் நீங்க வெளியே போனா விராட் கோலி உள்ள வந்துட்டா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. யாருமே வெளியே போய் தான் ஆகணும். சுக்மன் கில் அந்த மாதிரி கிடையாது. சுக்மன் கில் மேல கை வச்சீங்கன்னா சுத்தி ஒரு 10-20 பேர் வந்து நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஜோன்ல இருக்காது சுக்மன் கில். அதனால சுக்மன் கில் மேல கை வைக்க மாட்டாங்க. பிகாஸ் ஹெவிலி பேக்கப். ஸோ அது ஓப்பன் டிக்ளேர் பண்ற ஹெவிலி பேக்கப் பை சுக்மன் கில். அதுல அவர் டேலண்ட் இருக்கு, அதே அட் த சேம் டைம் பேக்கப்பும் இருக்கு. நான் சுக்மன் கில்க்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? அதே டேலண்ட் ஜெய்ஸ்வாலுக்கும் இருக்கு. சுக்மன் கில்க்கு ஜெய்ஸ்வாலுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, சுக்மன் கில்க்கு டேலண்ட் இருக்கு பிளஸ் பேக்கப் இருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு டேலண்ட் இருக்கு, அவர்கிட்ட பேக்கப் இல்ல. பாட்டம் லைன், தட்ஸ் இட். இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். இங்கிலாந்து என்ன சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஐயா எனக்கு வந்து இங்கிலாந்துக்கு பெருசா எதுவும் இருக்காது. மேபி வந்துட்டு மார்க்வுட் விளையாடலாம். ஐயா வருண் சக்கரவர்த்திக்கு பாசிபிள் இருக்கு. பாப்போம் எப்படி வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வராங்க சொல்லிட்டு. வருண் சக்கரவர்த்தி சான்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பாக்கலாம், ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல கொடுப்பாங்க. 2 மேட்ச் தான் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு ஸ்பின்னரை வச்சுட்டு போறாங்க இங்கிலாந்து. வேற ஏதாச்சும் ஸ்பின்னரை கூட்டு போலாமே. அவங்களுக்கு தான் லியாம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைம் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு. ஜோ ரூட்ஸ் வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஜாக்கப் பெத்தல் நல்லா தான் பண்ணாங்க மீடியம் ஃபேஸ். ஜாக்கப் பெத்தல் வந்துட்டு அவன் அடிச்சதுதான் ஸ்கோர், அவன் எடுத்ததுதான் விக்கெட்ன்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த மேட்சே போயிடுச்சு. ஓகேவா? ஜாக்கப் பெத்தலே மறந்துட்டு பாருங்க. such a phenomenal youngster. நம்ம வந்து நம்ம previous வீடியோலயே சொன்னோம், நல்லா கிரைண்ட் பண்ணி நார்மலா ஆடிட்டு இருந்தாரு. such a phenomenal player. பார்க்க வந்து ஒரு காம்பாக்ட் பிளேயரா தெரியாரு. with the ball with the bat அவர் நல்லா பண்ணுவாரு. நம்ம வந்து ப்ரிவ்யூ வீடியோல சொல்லிட்டு இருக்கோம், ஜாக்கப் பெத்தல் வாட்ச் அவுட் ஃபார் இங்கிலாந்து சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சிரும் அவங்க கிட்ட சரக்கு இருக்கா இல்லையா, அவர் கேப்பபிளான பிளேயரா இல்ல அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்னு பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பார்த்த உடனே ஒரு பிளேயரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல் இங்கிலாந்து டீமா இருக்கட்டும், ஆர்சிபி டீமா இருக்கட்டும், எந்த டீமுக்கு அவர் பிளே பண்றாரோ அந்த எல்லா டீமுக்கும் வந்து அவரால் முடிஞ்ச 100% எஃபெக்ட் போடுவார் வித் த பால் வித் த பேட். ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்து such an amazing talent. That's it. Okay. So சொல்லுங்க, ஃபைனல் தாட்ஸ். வாட் இஸ் ஃபைனல் தாட்ஸ்? இந்தியா பக்கம் சாயிரீங்களா இல்ல இங்கிலாந்து பக்கம் சாயிரீங்களா? அது அன்னைக்கு மேட்ச் டாஸ் வின் பண்ணி என்ன எடுக்கறாங்கன்றத பொறுத்து தான். சோ வந்துட்டு அது வரைக்கும் பிளஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ஒண்ணு. வியூவர்ஸ் இப்பயே சொல்லுங்க. மேபி இல்ல நான் இந்தியாவா இருந்தா ரோஹித் சர்மாவா இருக்கும்போது வந்துட்டு டெஃபினட்டா நீங்க நல்லா ஒரு பேட்டிங் பிட்ச்ல வந்துட்டு அழகா அடிச்சுட்டு போகலாம். டாஸ் வின் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க, பேட்டிங் போடுங்க, பெரிய ஸ்கோர் அடிங்க, அப்புறம் வந்துட்டு அழகா டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கும் இப்போ அவங்க பண்ற தப்பெல்லாத்தையும் ரெடிஃபை பண்ணிட்டு ஒழுங்கா ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இருக்கு. ஸோ 50-50 தான். 50-50. இப்போ என்னோட கால் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வந்து நான் ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு அப் அண்ட் டவுன் காலுக்கு போறேன். நான் வந்து ஸ்ட்ரைட் அவே கோ வித் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு அனலைஸோ ஒரு ஸ்டாட்டோ அந்த வகையில சொல்ல, நான் வந்து இதை வந்து ஐ கோ வித் மை ஹார்ட். சோ நான் வந்து என் மனசுல இருக்கிறத சொல்றேன். சோ வந்து மேபி அது ராங்கா கூட முடியலாம். ஐ வில் ப்ரூவ் ராங். ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது நான் சொல்ற டிசிஷன் தப்பா கூட போகலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கிலாந்து வந்து செகண்ட் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து துண்டா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம இதை வந்து நான் ஒரு பிலீவ்ல சொல்றேன். எந்த ஒரு ஸ்டாட்ஸ்லயும் எந்த ஒரு நம்ம ஒரு அனலைஸ் வியூ பாயிண்ட்லயும் சொல்ல, பியூரா என்னோட ஹார்ட் வைஸ் நான் சொல்றேன், இங்கிலாந்து வந்து துண்டா வந்து ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட ஃபேண்டசி பிக்சர் சொல்லுங்க. நான் என்னோட ஃபேண்டசி பிக்சர் சொல்றேன். இதோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கிலாந்துல இருந்து நான் வந்துட்டு ஃபில் சால்ட்டுக்கு போறேன். ஓகே. இந்தியாவுக்கு வந்துட்டு விராட் கோலி. ஓகே. அப்புறம் வந்துட்டு போலர்ஸ்க்கு வரும்போது வந்துட்டு இங்கிலாந்துல இருந்து நான் சக்கீப் முகமதுக்கு போறேன். இந்தியாவுக்கு வந்துட்டு ஐ கோ வித் ஹர்ஷித் ராணா. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்னு வரும்போது வந்துட்டு இந்தியால இருந்து நான் அக்ஷர் பட்டேலுக்கே தாராளமா போகலாம். அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜாக்கப் பெத்தல். இஃப் நாட் போறேன். ரோஹித் சர்மா. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சைடு பாத்தீங்கன்னா
டக்கெட்க்கு போறேன் ஏகேனா. இந்த வாட்டி டக்கெட் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா vs இங்கிலாந்து Yeah, yeah. செகண்ட் ODI மேட்ச்ல டக்கெட் வந்து 50க்கு மேல ஸ்கோர் பண்ணுவாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்கெட் போறேன். அதுக்கப்புறம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஐ அம் கோ வித் அந்த சைடு கிராட்ஸ்க்கு போறேன். நம்ம கார்ட்ஸும் பயங்கரமா பண்ணிடுவாரு bowlingல விக்கெட் எடுத்துவாரு. நான் கார்ட்ஸ் போறேன். பிரெண்டன் கார்ட்ஸ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத். அஞ்சாவது பாத்தீங்கன்னா சூப்பர் பிக் ஹர்திக் பாண்டியா. சோ திஸ் இஸ் மை 5 picks. நைஸ் my நைஸ் நைஸ். my 5 picks என்ன பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்கெட், அது நம்பர் 3 பாத்தீங்கன்னா கார்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத், 5 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. சோ தட்ஸ் இட். ஓகே, சோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி 11. ஓகே ஓகே, தேங்க் யூ. நம்ம வந்து செகண்ட் மேட்ச் ரிவ்யூல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, Sure, நன்றி. Bye. Thank you.